பொண்ணு சாப்பிட்டு சின்ன வயசு சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் நல்ல பொருள் தரமாக தான் வச்சுக்கிறாங்க, எதுவும் குறை கிடையாது. பொருள் சூப்பராக இருக்கும். எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ பிரிமாக இருக்குதோ எவ்வளோ பிரிமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ அன்பாக வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது சாப்பிட்டா. இட்லியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த குருமாவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட்டு அதே தான், எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட் இருக்குது, நல்லா உபசரிக்கிறாங்க. அது வேறு இன்னும் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வந்து நம்ம எஸ்டி அந்த டிஃபன் சென்டர் போய் எடுத்துருந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. அந்த வீடியோ நம்ம முடிச்சுட்டு சரி நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடை ஒன்று பார்த்துருந்தோம். ஜீவா பாட்டி டிஃபன் கடைன்னு சொல்லி ஒரு கடை, ஜீவா பாட்டி டிஃபன். அந்த கடை முடிச்சுட்டு நம்ம போகிற வழியில் இன்னொரு கடை பார்த்திங்கன்னா ஜீவா பாட்டி டிஃபன் சென்டர்னு ஒரு கடை பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் மேக்ஸிமம் கடையில் வந்து காலையிலே வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா கிடைக்குதுங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த கடையில் எனக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, காடை, சிக்கனு, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை, போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையிலே ஒரு நான்வெஜ் இது கிடைக்குதுங்க. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த கடையில் ப்ரைஸ் தாங்க. 3 இட்லி வந்து 10 ரூபாங்க. அதேமாதிரி அந்த வடை செட்டுன்னு வச்சுருக்கிறாங்க, அந்த சேர்வா செட்டு. இந்த காஞ்சிபுரத்தில் நிறைய இடத்துல பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த சேர்வா வடைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சாம்பார் வடை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து சேர்வா வடைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. டேஸ்ட் வந்து அது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அந்த இட்லியோட பேர் பண்ணி அடிக்கும் போது எல்லாமே சூப்பராக இருக்குது. அது ஐ திங்க் ஒரு 4 இட்லி ஒரு அந்த சேர்வா செட்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சேர்த்து வந்து 40 ரூபான்னு சொன்னாங்க. ப்ரைஸுமே எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. கிட்டத்தட்ட இந்த ஷாப் வந்து ஒரு 90 to 95 இயர்ஸாக வந்து ரன் பண்ணுறாங்களாம். அந்த பாட்டி அந்த அவங்க முன்னாடி தலைமுறை, அப்புறம் அவங்க அப்புறம் இப்படி சொல்லிட்டு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு அப்படியே பின்னாடி தாங்க இந்த கடை இருக்குது. நான் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம நேராக உள்ளே போய்ட்டு இந்த பாட்டிக்கிட்ட இந்த கடையோட வரலாறு என்னன்னு சொல்லி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படிக்குள்ள போகலாம். கல்யாணம்லேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நாங்கள் போயிட்டு கல்யாணம் ஆகி போச்சு. எங்கள் சின்ன பொண்ணுக்கு 50 வயசு ஆகும். உங்கள் சின்ன பொண்ணுக்கு? ஆமாம், அவர் சாகும்போது சின்ன பொண்ணுக்கு 3 வயசு. அப்போதுலேருந்து எங்களுக்கு சிக்கன் கடை தான். தொழில் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இதை விட்டா வேறு வழி கிடையாது. ஓகே, எவ்வளோ வருஷம் ஆகுது பாட்டி? அந்த வருஷம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லையா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே போகும். 80 வருஷம்? 50 வருஷத்துக்கு முன்னே போகும். 50 வருஷத்துக்கு முன்னாடி. அது முன்னெல்லாம் வந்து எங்கள் தாத்தா, எங்கள் தாய் மாமன், எங்கள் அக்கா, எங்கள் மாமாலாம் வச்சுருந்தாங்க. அதில் தான் நாங்கள் எவ்வளோக்கு பாட்டி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க வேலை? இட்லியோட விலைலாம் எவ்வளோக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது? முதல்லையா 5 பைசா இட்லி. 5 பைசா? ஓகே. 5 பைசா இட்லி, 5 பைசா வடை. அப்போ அதிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 3 இட்லி 10 ரூபா, 3 வடை 10 ரூபா. இப்பயும் 3 இட்லி 10 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறீங்க? என்ன பண்ணுறது, நம்ம 4 பேர் சாப்பிட்றது நம்மளும் சாப்பிடுவோம். போதுமா? ரொம்ப லாபம் எடுத்து போய் வீட்டில் வைக்கிறது என்ன பண்ணுறது? 4 பேரும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும். ஓகே. நீங்கள் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். எங்கள் தம்பிக்கும் நான் தான் வச்சு கொடுத்தேன், எங்கள் பையனுக்கும் நான் தான் வச்சு கொடுத்தேன், எங்கள் சின்ன பொண்ணுக்கும் நான் தான் வச்சு கொடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே? ஆமாம், எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு இது இல்லையா, அதனால இது. சரிங்க மேடம், சரிங்க. பேர் செல்வி. இந்த கடை பேர் வந்து ஜீவாம்மா. எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா பாட்டியம்மா கடை. அவங்க எனக்கு புத்தி தெரிஞ்சிலேருந்து டிஃபன் கடை தான். அவங்க குழந்தையிலேருந்து எங்கள் அம்மாவும் புத்தி தெரிஞ்சிலேருந்து டிஃபன் கடை தான். அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. என்று அவங்களும் புத்தி தெரிஞ்சிலேருந்து டிஃபன் கடை தான். நானும் இப்போ எனக்கும் புத்தி தெரிஞ்சிலேருந்து அம்மா கூட தான் கஷ்டப்படுறேன். ஆமாம், அம்மா கூட தான் கஷ்டப்பட்டுங்கிறேன். அப்போத்துலேருந்து செஞ்சு இப்போ அவங்களுக்கு 75 வயசு ஆகுது, எனக்கு 50 வயசு ஆகுது. அப்போ தான் தெரிஞ்சுங்க. எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றீங்க? எவ்வளோ வருஷம் ஆகுது தெரிஞ்சுங்க. ஓகே ஓகே. என்ன ஸ்பெஷல்மா இங்கே? இங்கே பாயா, காடை, போட்டி, இதுதான் ஸ்பெஷலு. அப்புறம் இட்லி, வடை, தோசை எல்லாம் போட்டுருவோம். அதான் பார்க்குறீங்களா, அதுதான்மா மெயின். இங்கே குருமா வடை தான் எல்லாருக்குமே. அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க கூட சரி அதை தான் கேட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த ஊர்ன வடை தான் குருமால, அந்த போண்டா தான் கேட்பாங்க. ஓகே ஓகே. என்ன விலைமா எல்லாமே? 3 வடை 10 ரூபா, 3 போண்டா 10 ரூபா, 3 இட்லி 10 ரூபா, ஒரு தோசை 10 ரூபா. அவ்வளோதான். ஓகே. சைட் டிஷ்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் வந்து பாயா, சிக்கனு, போட்டி, காடை, மட்டன். அதெல்லாம் என்ன விலை? மட்டன் 150 ரூபா, பாயா 150 ரூபா, போட்டி 100 ரூபா, காடை 100 ரூபா,
அது பழக்கம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. காலையிலே கடை எப்போ தரப்பாக பார்த்துட்டு மாமனா சொல்லி வச்சுருவான். அவங்களே எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. போட்டி பட்னரு பாயா எல்லாம் ஒரே கஸ்டமர் தான். அவங்களே எடுத்தாந்து காலையில் 6க்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நான் 7-7:30க்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். கஷ்டமாக தான் இருக்கும். அதுனா செய்யுது. அது எனக்கு பழகிச்சு எனக்கு. அப்பத்துலேருந்து எனக்கு ஜனங்க சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எனக்கு செய்கிறது கஷ்டம்லாம் தெரியாது. மக்களோட வரவேற்புல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருமே நம்ம தெரிஞ்சவங்க தான். நல்லா எதுவும் யாரும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக வருவாங்க, சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. நம்ம டக்குன்னு கொடுக்குறதுல தான் இருக்குது. அதுதான் லேட் ஆகிடும் வேறு ஒன்றும். அப்போல்லாம் அம்மா செஞ்சாங்க. இப்போ அம்மாவால் முடியல அடுப்பு அந்த வாரத்தில். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதேமாதிரியே நான் செஞ்சுங்கிறேன். ஒரு 30 வருஷமாக செஞ்சுங்கிறேன். 30 வருஷம். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க முதல்ல? அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா தான் முதல்ல பக்குவம்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி செய்ய அப்படி செய்யணும் கூட வந்து சொல்லி தருவாங்க. அப்போ அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் நான். கடை எப்படிமா மதியம் மட்டுமா இல்லை எப்போ இருக்கு? காலையில் நைட்டுமா. காலையில் நைட்டும் இருக்குது. காலையில் வந்து 7லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் ஒரு 6லேருந்து ராத்திரி 10:30 வரைக்கும் இருக்கும். ஓகே. இட்லி எப்படி 3 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா மேய்ச்சி? அது எப்படி முடியுது? கட்டுப்படி ஆகுதா? அது அம்மா பழகம் பண்ணிட்டாங்க. நான் கூட கேட்டேன் அந்த கேள்வியை. இது எப்படி நம்மளுக்கு கை வலிக்கும், கேஸ் வேஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாள்லேருந்தே நான் இப்படி தான் ஊற்றுவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், எதுவும் மாற்றக்கூடாது சொல்லிட்டாங்க. எவ்வளோக்கு இட்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அம்மா? எவ்வளோ விலையிலேருந்து கொடுத்துட்டு? அம்மா 10 பைசா இட்லிலேருந்து சொல்கிறாங்க. இந்தப்பா முட்டை தோசை 10 பைசா 10 பைசா இட்லிலேருந்து விற்கிறாங்க அம்மா. ஓகே. சாயங்காலம் வந்து 6 மணிலேருந்து 6:30லேருந்து நைட்டு 10:30 வரைக்கும். ஓகே ஓகே. நம்ம கடை எங்கே இருக்குமா கரெக்டாக லொக்கேஷன்? ராஜாஜி மார்க்கெட் அருகில் இந்த புது தெரு. அங்கே தான் மார்க்கெட் ஆண்டை வந்துட்டாலே போதும். ராஜாஜி மார்க்கெட் ஆண்டை வந்து ஜீவாம்மா பாட்டி கடை எதுனாலே சொல்லிடுவாங்க எல்லாம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. முதல்ல மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க, இப்போ இங்கே வச்சுக்கிறாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு இங்கே தான் வாங்கி தரேன். அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து அப்போலேருந்தே எனக்கு சின்ன தூக்கில் வாங்கின்னு வருவாங்க. அப்போல்லாம் காடை அதெல்லாம் இல்லை. இப்போ தான் எல்லாமே இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க போட்டி கீட்டி எல்லாமே பண்ணுறாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து 50 பைசா இட்லி, இப்போ வந்து நான் 10 ரூபாய்க்கு 4 இட்லி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட்டு அதே தான். எல்லாமே நல்லாயிருக்கும். பாட்டி அப்போலேருந்து இப்போ வரையும் அதே டேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே தான் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும் எல்லாம். அதே மாதிரி இவங்க ஃபேமிலி வந்து இது வந்து கடையில் இல்லை, ஒரு 5 கடை இருக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு இதில். இவங்க ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் 20 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. நல்லா டேஸ்ட் இருக்குது. நல்லா உபசரிக்கிறாங்க. அது வேறு இன்னும் ருசியும் இருக்குது. அவங்க பசி ஆத்துற ஒரு பேச்சு நல்ல திறமை இருக்குது. அதனால் வந்து எல்லாமே சாப்பிடலாம். நல்லா இருக்குது. ஒருத்தர் பூச்சி போச்சுன்னா அப்படி தானே, நம்மளுக்கு வயிறும் மனசும் வாய்த்ததுனாக்கா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம். எந்த வேலையாக இருந்தாலும் இப்படி விட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்றது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றது மாதிரி. எனக்கு டெய்லி முட்டை பிடிக்கும். அப்புறம் வந்து அவங்க செய்கிற டிஷ்ஷெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். விலைலாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது பில்லு. நான் இந்த ஊருக்கு கிடையாது. ஆக்சுவலாக நான் வாணியம்பேட்டிலேருந்து வரேன். மாமா வீட்டுக்கு வந்தேன். அவர் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தார். இங்கே போட்டி குழம்பும் இட்லியும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டா இருக்கு. நல்லா 20 வருஷம் 25 வருஷம் இங்கே சாப்பிட்டுருங்க. 25 வருஷமாக சாப்பிட்டுக்கிறேன். இவங்க மார்க்கெட் உள்ள கடை வச்சுருந்தாங்க. அப்போலேருந்து சாப்பிட்டு சின்ன வயசு சாப்பிட்டுக்கிறேன். அதனால் நல்ல பொருள் தரமாக தான் வச்சுக்கிறாங்க. எதுவும் குறை கிடையாது. இந்த அஜினம் மட்டும் மெயினாக போகிறது கிடையாது. இவங்க சுத்தமான பொருள் தான் கப்பர் தான் போடுறாங்க. அதெல்லாம் மிஷின் அரிசி தான் போடுறாங்க. கடை வாங்கி போகிறதில்ல. எல்லாமே பொருள் வாங்கி கொடுத்து அரிசி தான் சப்ளை பண்ணுறாங்க. எல்லாமே சுத்தமாக இருக்குது பொருள். விலை பரவாயில்ல, நார்மலாக தான். அது விலை அதிகம் கிடையாது. கடலாம் 200 ரூபாய், அங்கே 200 300 ரூபாய்க்கிறாங்க. கம்மி தானே கடலாம். பொருள் சூப்பராக இருக்கும். எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ பிரிமாக இருக்குதோ, எவ்வளோ பிரிமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ அன்பாக வந்து சாப்பிடுவாங்க. அன்பு தான் காரணம். என்ன சொல்கிறது, அன்பாக போய் அன்பாக சாப்பிட்டு அன்பாக போகிறாங்க. அதுதான் அங்கே கடை நடத்துகிறாங்க. எவ்வளோ வருஷமா நீங்கள் வரீங்க? நான் எவ்வளோ வருஷமா அது ஞாபகம் இல்லை. நான் வந்து தாலி கட்டின்னு வந்ததுலேருந்து நான் வந்து சாப்பிட்றேன்பா. இந்த கடை தவிர நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் வந்து சாப்பிடுவேன்.
நல்லா இருக்கும் சாப்பிட்டா. இட்லியும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த குருமாவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா நேரக்கும் எல்லா மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு ஓணுன்றவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் உண்மை. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இட்லி ஆரம்பத்தில் என்வி சாப்பிட்டுருந்தேன், இப்போ சாப்பிட்றது இல்லை. இந்த அம்மாவோட சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இட்லிக்கும் அந்த இதுக்கும், இந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக குடும்ப பாங்கான நல்லா இருக்கும், வெரைட்டியாக சாப்பிட்றது.